முன்னொரு காலத்தில் விஜயநகரத்தை கிருஷ்ணதேவராயர் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அந்நகரத்தில் தெனாலிராமன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் கதை ஒன்றை என்று பார்ப்போமா? அதே நகரில் குப்பன் சுப்பன் என்று இருவர் வசித்தனர். குப்பன் மிகவும் நல்லவன், நேர்மையானவன், தெய்வ நம்பிக்கை உடையவன். ஆனால் சுப்பனோ எதிரானவன், பொல்லாதவன், எவரையும் ஏமாற்றி சுயலாபம். அப்பா சுப்பா எப்படி இருக்க? என்னத்த சொல்ல, ஏதோ இருக்க. நீ எப்படி இருக்க? காலம் காத்தால ரொம்ப சந்தோஷமா இருக்க. எல்லாம் காலியே நேரம். அதான் நீ என்ன இந்த பக்கம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, சமையல் பண்ண பாத்திரங்கள் வேணும். நீ தான் நிறைய பாத்திரங்கள் வச்சிருக்கியே, கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்த. அட என்னப்பா, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி என்கிட்ட உள்ள எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போ. ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாத்தையும் தான் கல்யாணம் முடிந்தவுடன் திருப்பி தந்து வைக்கிறேன். நாட்கள் பல சென்றன, வாரங்கள் பல ஆயின. சுப்பன் பாத்திரங்களை திருப்பி தரவில்லை. தன் மனைவியை வற்புறுத்தலாம் சுப்பனின் வீட்டிற்கு செல்கிறான் குப்பன். என்னப்பா சுப்பா, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? பொண்ணாக புகுந்த வீட்டுக்கு போயிட்டாரா? கல்யாணம்லாம் நல்லதா முடிஞ்சிச்சு. ஆனா என்னப்பா? பாத்திரங்கள் தான். எனக்கு பாத்திரங்களுக்கு என்ன? பாத்திரங்கள் எல்லாத்தையும் பலகாரம் வச்சிருந்தனா என் வீட்டுல அந்த பலகாரத்தோட பாத்திரத்தையும் சாப்பிட்டுச்சுப்பா. என்னது, பாத்திரத்தை எலி சாப்பிடுச்சா? எப்படியாப்பா பாத்திரங்கள் எலி சாப்பிடும்? சும்மா தொடக்காத. எங்க வீட்டு எலி பாத்திரத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. நானே என் பொண்ணு ஊருக்கு போய் தான் சோகத்துல இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. என்னால இதை நம்ப முடியல. சரி, நான் வாரேன். சுப்பன் போய் சொல்லி என் பாத்திரங்களை அமுக்க பாக்குறான். எதுக்கும் தென்னாலிராமன் கிட்ட போய் யோசனை கேட்கலாம். வேணுமா? உள்ளவா? ஐயா, என் பேர் குப்பன். உங்கள் புத்தி சாதுரியத்தையும் அறிவையும் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உங்கள் உதவி வேணும் ஐயா. அப்படியா? ரொம்ப நல்லது. உன் கடைய சொல்லு. உன் பக்கம் நியாயம் இருந்தா நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்வேன். ஐயா, என் நண்பன் சுப்பன் என் பாத்திரங்களை கடன் வாங்கினான். ஆனா இப்போ பாத்திரங்களை எல்லி சாப்பிட்டு தர முடியாத ஏமாத்துறான். என்னது? பாத்திரத்தை எலி தின்னுச்சா? நல்ல வழக்குடா. இப்படிப்பட்ட ஆளு கூட விளையாட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட வா, யோசனை சொல்லு. நான் சொன்னபடி செய். பிறகு என்ன நடக்குதுன்னு பாரு. உழைச்சு பிழைக்கிறவங்களோட மற்றவங்களை அடிச்சு பிழைக்கிறவங்கள அதிகமாயிட்டாங்க இந்த காலத்துல. நம்ம தூண்ல மீன் மாத்துதான்னு பார்ப்போம். என்ன கூப்பா? அதான் ஏற்கனவே கிட்ட சொல்லிட்டேனே. எங்க வீட்டு எரிவு பாத்திரத்தை எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. திரும்ப அதை கிட்ட வராத. அட அது இல்லப்பா, பாத்திரங்கள் எல்லாம் திரும்பி வராததால என் மனைவி கோபிச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ சமாதானம் விட்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி, போன பாத்திரத்தை பத்தி கவலைப்படாம உன் மனைவியை கூட்டிட்டு வர்றதுதான் நல்லது. ரொம்ப தூர பயணம் செய்யணும். எனக்கு வேற மனசு சரியில்லை. உன் பையனை என் கூட கொஞ்சம் அனுப்பி வைக்கிறாயா? இவ சரியான முட்டா பயிராப்பா போல. பாத்திரங்களை எலி திந்துச்சு வந்துட்டா. இனிமே அதை பத்தி கேட்க மாட்டா. நம்ம பையனை கூட அனுப்பிட்டா 2-3 நாள்ல பையன் சாப்பிட செலவு மிச்சம். என்னப்பா ரொம்ப யோசிக்கிற? சரி, நான் வாரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அவளை தாராளமாக கூட்டிட்டு போ.
முட்டையெல்லாம் வாங்கி தருவீங்களா? மாமா எல்லாம் வாங்கி தருவாரு. வரியில விளையாட பொம்மை வாங்கி தருவீங்களா? எல்லாம் வாங்கி தரேன், வா. அப்பா நான் கேட்டு வரேன்ப்பா. போ போ, கூட்டம் வராம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிட்டு, சரியா? சரிப்பா. என்னப்பா ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? உன் மனைவியும் கூட வந்தாளா? இல்லக்கா, அவ வர மாட்டேன்ட்டா. ஓ, அதான் ரொம்ப சோகமா இருக்கியா? சரி சரி, ஓ கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. இப்ப என் பையன் எங்க? குமரா குமரா, ஏன் இங்க இல்ல? இங்க இல்லையா? எங்க இருக்கான்? எனக்கு தெரியாதப்பா. நாங்க திரும்பி வரும்போ உன் பையன் கை நிறைய பலகாரம் வச்சு சாப்பிட்டு கொண்டு வந்தானா, இந்த பலகாரத்தோடு உன் பையனை ஒரு காக்கா தூக்கிட்டு போச்சு. என்ன விளையாடுறியா? எந்த ஊரையாவது பையனை காக்கா தூக்குமா? ஒழுங்கு மரியாதை என் பையனை என்னிடமே கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ரொம்ப பயக்காட்டால அந்த ஒரு காக்கா அப்படி தூக்கிட்டு போச்சு. நானே மனைவி திரும்பி வரல என்ற சோதனை இருக்கேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அரசு கிட்ட போய் நீதி கேட்க போறேன். உன் கட்டம் பாருங்க. எனக்கு நீதி வேணும் அரசு. இந்த ஏழையை காப்பாற்றுங்கள். விஜயநகர அரசு ஒரு காலம் நீதிக்க வராது. அரசே, நான் சுப்பன், இவன் மேல் குப்பன். இவன் என் பயனை என்னிடம் தராமல் எங்கோ ஒழித்து வைத்துள்ளார். ஐயோ அரசே, வச்சுக்கிட்டா கொஞ்சம் பண்றேன். அவன் பையனை நான் கூட்டிட்டு போனது நிஜம்தான். ஆனா அவன் பையனை காக்கா தூக்கிட்டு போச்சு. என்னது, பையனை காக்கா தூக்கி சென்று விட்டதா? அரசே, எனக்கு நானும் பார்த்தேன். என்னது என்னிடமே போய் பேசுகிறார்? யாருங்க இவனை இழுத்து சென்று சிறையில் வரையுங்கள். அரசே, அவசரம் வேண்டாம், சிறிது பொறுங்கள். இது பொறுமைக்கு அவசியமில்லை தண்டனைராமா. இவன் போயில் இவன் சிறையில் தள்ளி கசியாடி கொடுங்கள். இல்லை அரசே, இது கலிகாலம், எங்கேயும் எதுவும் நடக்கலாம். இந்த விசித்திர வழக்கை தீரை விசாரிக்க எனக்கு அனுமதி தாருங்கள் அரசே. மிகவும் நன்றி அரசே. சுப்பா, சிறு காலம் முன்பு குப்பனிடம் கடன் வாங்கிய பாத்திரங்கள் எங்கே? ஓ, அதுவா? பாத்திரங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டுருச்சு ஐயா. ஓ, எப்போது புரிகிறது? கதை அப்படி போகிறதா? தென்னாலிராமா, இது கலிகாலம் தான். நீ வாழ்க்கையை தோற இரும்பு பாத்திரங்களை அழித்திடும் இந்த கலிகாலத்தில் பையன காக்கா தூக்காட அரசே? நியாயமான விவாதம் தான். நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐயோ அரசே, இந்த மன்னியுங்கள். நான் தான் பேராசைப்பட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒழித்து வைத்தேன். திருப்பி எல்லாத்தையும் தந்து விடுகிறேன். இனிமே நான் யாரையும் மோசம் செய்ய மாட்டேன். என் பையனை என்னிடமே தர சொல்லுங்கள் அரசே. அப்படி வா வழிக்கு நீ அவடத்தில் கற்றுக்கொள். நீ உடனே குப்பதி பாத்திரங்களை தர வேண்டும். சரி அரசே. குப்பா, நீ பயனை கொடுத்து விடு. அப்படியே ஆட்டும் அரசே. அரச சபை நேரத்தை வீணடித்ததால் சுப்பனுக்கு 100 பொற்காசுகள்